யார் அந்த சாரு? இல்லை யார் அந்த சார் அப்படிமா அதான் போயிட்டு இருக்குது. ஒரு 2 வாரமாக போயிட்டு இருக்குமா? ஆமாம் 2 வாரமாக அது வந்து ஒரு திமுக அரசுக்கு எதிரான ஒரு பெரிய கேம்பெயின் மெட்டீரியலாக கொண்டு வர்றேன் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் முயற்சி செய்து அது படுதோல்வி அடைந்து விட்டது. எடப்பாடியா? ஆமாம், ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி நீ ஸ்கூலுக்கு வந்தா தெரியுமா உனக்கு? அது தெரியல, எனக்கு தெரிஞ்சு சிக் லீவ்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சிக் லீவா? ஆமாம், இன்னைக்கு ஐடி நேற்றையும் வரல இன்னைக்கு வரல. வரும்போது ஒழுங்கா எம்சி வேணும் சொல்லு. கடுப்பாடும் பார்த்து எம்சி தான் என்ன அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எம்சினா மெடிக்கல் சர்டிஃபிகேட்ப்பா. மெடிக்கல் சர்டிஃபிகேட் அந்த எம்சி சுருக்கமா சொன்னயா? சரி ஓகே, மெடிக்கல் சர்டிஃபிகேட். அவர் எனக்கு தெரிஞ்சவர் வந்து பாஜக ஒத்துக்கிற வரைக்கும் சட்டசபைக்குள்ள வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் உன் ஆள் தாங்கிறது நீ ஒத்துக்காத வரைக்கும் நான் சட்டசபைக்குள்ள போக மாட்டேன். உனக்காக ஆளுநருக்குலாம் சப்போர்ட் பண்ணிருக்கேன் நான், நீ என்ன நம்ப மாட்டேங்கிற? ரைடுலாம் விட்றிய, நியாயமா, என் தெய்வமே அப்படின்ற மோட்டில் இருப்பாரு. இந்த பிரச்சனைகள் ஒரு புறம், இந்த கேம்பெயின்ங்கிறது தோல்வி அடைந்து விட்டது. தோல்வி அடைஞ்சிச்சா? அப்படி வெற்றி அடைஞ்சதுக்கு ஏதாவது ஒன்று காட்டுங்க. சரி, இது பத்தாது அப்படின்னு சட்டசபையில் இன்னைக்கு முதல்வர் யார் அந்த சாரு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டாரா? தீ பறக்க சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? ஆமா. அதுவும் இல்லாம அண்ணாமலை வந்து சாட்டில் அடிச்சுனாரு இல்லையா? ஆமா. அந்த சாட்டை வீக்கா இருக்கு, அது வேண்டாம், அதை கொடுங்க இங்க அப்படின்னு அதை வாங்கி ஓரமா வச்சுட்டு நல்லா மொத்தமான சாட்டையா எடுத்து அண்ணாமலை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பிஜேபியை எதிர்கட்சி சாத்திட்டாரு. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பிரிச்சு எடுத்துட்டாரு. மிகப்பெரிய ரோஸ்ட். அந்த ரோஸ்ட் என்ன டேஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, ரோஸ்ட் ரிவ்யூக்குள்ள போயிருவோமா? என்ன நினைச்சாருன்னு தெரியல மனுஷன். இன்னைக்கு சட்டமன்றம் கூடனோடனே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இது இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்தையொட்டி கவன ஈர்ப்பு தீர்மானம். சபாநாயகர் அப்பாவும் வந்து கட்சிக்கு ஒருவர் பேசலாம் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் முதல்வர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அவர் பல விஷயங்களை வந்து இவ்வளோ நாளாக நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயத்தெல்லாம், அதாவது இது வரைக்கும் வெளியே பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சில எம்எல்ஏக்கள் வந்து உள்ள வந்து கேள்வியாக வச்சுருக்கிறாங்க. எது லாஜிக்கோ அது லாஜிக்கா, எது உண்மையோ எது ஃபேக்டோ அதை வந்து உடச்சு விட்டுருக்காப்புல. இல்லை அந்த கவனிப்பு தீர்மானங்கிறது எம்எல்ஏக்கள் வந்து வெளியில் பொதுமக்கள் இருந்த கேள்வி ஒரு விவகாரத்தை வந்து நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தையொட்டி சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்க்கிறது தான் கவன ஈர்ப்பு தீர்மானம். இதை பற்றி பாருங்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க தரப்பு நியாயங்களையும் இந்த விஷயங்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசினார். அப்புறம் வேல்முருகன் பேசினார். இவர் காங்கிரஸை சேர்ந்த செல்வர் பெருந்தகை அவர்கள் பேசினார். எப்படி எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமான பதில் கிடையாது. அது முதல்வரின் விளக்கம். அந்த சம்பவத்தை விட்டு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவருடைய விளக்கம் என்னவோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இப்போ எல்லாரும் வந்து நிறைய பேர் இதை குறித்து பேசுனீங்க, எல்லாரும் சந்தோஷம். நிறைய உறுப்பினர்கள் வந்து இந்த மாணவிக்கான நியாயத்தை கேட்டு அவர்களின் சார்பாக நின்று பேசினாங்க. ஒரு சிலர் வந்து இது அரசு மேல வந்து கலங்கத்தை கற்பிக்கணும்னே பேசினாங்க. ஒரு சிலர்னு இல்லை, ஒருத்தர் தான் பேசினாரு. வேற யாரு? இந்த ஒன்னல் ஒன்லே அதிமுக காரர் தான். அவரை தான் வந்து குறிப்பிட்டு அவர் பேசுறாரு. இப்படின்னா டைரக்ட் அட்டாக் தான். ஒருத்தர் தான் வந்து பேசினாரு. யார் அந்த சார்? நம்ம ஆரம்பம் சொல்றோம் எஃப்ஐஆர் லீக்குங்கிறாங்க. எஃப்ஐஆர் லீக்னா என்ன? அதேதான் இன்னைக்கு முதல்வர் கேட்கிறாரு. இதை குறித்து பேசுகிற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தான் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. எஃப்ஐஆர் லீக் எங்க நடந்தது? என்ஐசி. அதாவது இதைதான் எஃப்ஐஆர் லீக் அப்படிங்கிறது. அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற டீடைல்ஸ் பிரஸ் மீட் முன்னாடி வெளியிட்டது. கரெக்டா? இந்த 2 விஷயத்தை செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? 2 மூணா பானாக்கள் செஞ்சாங்க. பேக்குகள் மாட்டி பல்லு படாம வந்து அண்ணாமலை அவர் பல்லு படாம பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த அண்ணாமலை பிரஸ் மீட் போட்டு முன்னாடி உட்காந்து பேசினாப்புல. அப்ப யாரை நோக்கி இந்த கேள்வி கேட்கணும்? எஃப்ஐஆர்ல இருக்கிறத போய் வெளில சொல்றியே, நீ உண்மையிலுமே ஐபிஎஸ் தான் படிச்சியா அப்படின்னு செய்தியாளர்களும் பொதுமக்களும்
யாரை நோக்கி கேட்கணும்? அண்ணாமலையை நோக்கி தான் கேட்கணும். சரி, இப்ப இந்த லீக் அப்படிங்கிறது எப்படி லீக் ஆச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் முதல்வரே பேசுறாரு. என்ஐசி இதற்கு காரணமான என்ஐசி விளக்கம் கொடுத்து, அதாவது ஒன்றிய அரசு கையில் உள்ள என்ஐசி இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் ஒத்துக்கிருச்சு. ஆமாங்கய்யா, நான் தான் தெரியாதனமா பண்ணி விட்டேன் CCTNS அப்படிங்கிற அந்த வலைதளம், அந்த வலைதளத்துல தான் எஃப்ஐஆருக்கெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அது எனக்கு 10 ஆண்டுகள் பக்கமாவே அதுதான் நடைமுறையில் இருக்கு. இதை ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது அமித்ஷா அவர்கள். இதிலிருந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இல்ல என்ன அமித்ஷா எடுத்து கொடுத்தாருன்னா, ஆமா அந்த ஆணையை ஒத்துக்கிச்சு. அமித்ஷா எடுத்து கொடுத்தாருன்னு ஒத்துக்கல. அமித்ஷா கொடுத்தா ஒத்துக்கல, அப்படியே கொடுத்தாலும் அப்படியே ஒத்துக்குவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. என்ஐசி வந்து ஒத்துக்க மாட்டாங்க. என்ஐசி சத்யா என்ன சொல்றாரு? இல்லா, என்ஐசி வந்து ஒத்துக்கிருச்சு. ஆமா, லீக் ஆனது எங்க சைட்ல தான் ஃபால்ட்டு அப்படிங்கிறது ஒரு கடிதம் கொடுத்துருச்சு. அப்பனா அதான் உண்மை. அதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும் எங்களுக்கு? CCTNSல வந்து ஐபிசி, அதாவது ஒவ்வொரு வழக்கையும் ஒவ்வொரு பிராதையும் அப்லோட் பண்றப்ப ஐபிசி இந்த செக்ஷன் கீழே இந்த வழக்குங்க அப்படின்னு அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி ஐபிசில இருந்து BNS அவசரமா மாத்துறாங்க இல்லையா அந்த ஒன்றிய அரசு. அப்படி அவசரமா மாத்தினப்ப இந்தந்த, அதாவது பாலியல் குற்றங்களோ அது போன்ற போக்சோ வழக்குகளோ இதை வெளியிலிருந்து யாரும் எஃப்ஐஆர் ஆக்சஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. குறிப்பிட்ட அந்த வழக்கை யார் விசாரிக்கிறாங்களோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கிற IO மட்டும்தான் அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். அப்படித்தான் அந்த வெப்சைட் வந்து டிசைன் செய்யப்பட்டது. ஆனால் BNSக்கு ஐபிசியிலேருந்து BNSக்கு மாற்றும் பொழுது எந்தெந்த சட்டப்பிரிவு என்னென்னத்துக்கு வருதுங்கிற குழப்பம் சட்டத்துறையிலையும் இருக்குது, காவல்துறையினரிடமும் இருக்குது. இப்படியான ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்து விட்டது இந்த ஒன்றிய அரசு. அப்படியான ஒரு டெக்னிக்கல் கிளிச்சில் தான் இது நடந்துருச்சு. அப்போ எஃப்ஐஆரை வியூ பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வரே சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு. என்ஐசியே சொல்லிருச்சு. அதை எடுத்து முதல்வர் சொல்றாங்க. ஏன்ப்பா என்ஐசியே ஒத்துக்குச்சு, அப்புறம் எங்கள்கிட்ட இருந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு என்ஐசி கடிதமும் அனுப்பியிருக்குது. அது சரி, இது வந்து மூத்த பத்திரிகையாளர் RK சார்லாம் கூட கேட்பாரு, நீங்க அப்லோட் பண்ணது நீங்க வந்து தப்பு தானே ஐயா, எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணாம எங்கேயா பண்ணுவாங்க? கையால் எழுதி கொடுங்க மனு, இப்படி கையால் எழுதி ஸ்டேஷன் வாசல்ல 50 ரூபா காசு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. 10 வருஷமா டிஜிட்டல் செய்யப்பட்ட ஒரு முறையை எப்படி கையில் எழுதி கொடுக்க முடியும்? அதாவது அப்ப எப்படி ஆச்சு அது? அதான் சொல்றேன். அப்ப கூட ஏன் வந்து எப்படி ஆச்சு அது? எப்படி ஆகும் அது? எப்படி ஆகும்? இல்ல அப்ப கூட பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கணும்னு அவருக்கு தோண மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதை தான் வந்து ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஏங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, லெட்டர் எழுதி விட்டுட்டாங்க. அப்படி ஒரு டெக்னிக்கல் கிளிச் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டி சொன்னதே தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வாதம் உடஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு CCTV இல்லை, CCTV உட்பட பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த குற்றவாளி தான் அந்த விஷயத்தை செஞ்சாருன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது? இருக்கிற அந்த CCTV மூலியமா தான். அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சது அங்க உள்ள CCTV மூலியமா தான். அப்புறம் எப்படி நீங்க CCTVலன்னு சொல்றீங்க? இல்ல அப்படிங்கிறது 10ஆம் பொதுவா அவர் என்ன சொல்றாரு, 10ஆம் பொதுவா அவங்க சொல்றாங்க. அப்படி அதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா SFI உள்ளிட்ட மாணவர்கள் இன்னும் அங்க இருக்கிற CCTV சில இடங்கள்ல இல்ல, நிறைய வந்து ஒர்க் ஆகாம இருக்குது. ஆமா, அவர் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா 10ஆம் பொதுவா அவங்க சொல்றாங்க, அது அப்படி கிடையாது, அப்படித்தான் நாங்க பிடிச்சிருக்கிறோம். இல்ல அந்த குற்றவாளியை நாங்கள் அரெஸ்டே பண்ணலைங்க, இல்லை அரெஸ்ட் பண்ணாமல் ஏதாவது காரணம் சொல்கிறோம், இல்லை இழுத்தடிக்கிறோம் அப்படின்னா அரசு மீது நீங்கள் குற்றம் சொல்லலாம். அப்படி தான் நடந்திருக்கா? கொஞ்ச நேரத்தில் வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க. கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு எடுக்கிறாங்க. வழக்கு எடுத்த வெகு சில மணி நேரத்தில் யாருன்னு அடையாளம் காணப்பட்டு அவர் வந்து பிடிச்சி வந்துட்டாங்க. இப்போ இதன் மூலமாக எப்படி நீங்கள் அரசு வந்து குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற நியாயமான கேள்வியும் கேட்டார். இப்போ இது வரைக்கும் நார்மல் மோடு, இப்போதான் ரோஸ்ட் மோட அவர் போய் ஆன் பண்ணுறாரு. என்னது? அதான் நீங்க கேட்டீங்களே, யார் அந்த சார்னு பேட்ச் விட்டுட்டு வரீங்களே, நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா? என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன தார்மீக அருகதை இருக்குதுன்னு கேட்கிறாரு. இல்ல அவ்வளவு டீசென்டாலாம் இருக்கு. ஓப்பனாவே கேட்டார். ஏன் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல என்ன நடந்துச்சு, பொள்ளாச்சி வழக்கு போல இந்த வழக்கு கையாளப்பட்டிருக்குதா, இல்ல எந்த வழக்குலையாவது தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுல இப்படி பொள்ளாச்சி வழக்குல அதிமுக இந்த மாதிரி மந்தமா செயல்பட்டுதா? இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாசியே சாட்சிங்கிறாப்புல. அந்த 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 திட்டம் போடுங்க ப்ளீஸ். இதனால தான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் இப்போ பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க.
பேட்ச் அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஆனா ரைமிங் நல்லா பிடிச்சிருக்கிறாருல்ல. ஆமா. பொல்லாத இல்ல அது வந்து போன எலெக்ஷன்லயே பேசினது. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. அதுதான் அவர் அதான் சொல்றாரு. நல்லா ரைமிங் பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இதைத்தான் நான் போய் போன வருஷமே சொன்னேன். இல்லை நீங்க எல்லாம் இதை பேசலாமா? அதுல அந்த வழக்கு வந்து அவர் விவரிச்சு சொல்றாரு. மக்களுக்கு மறந்து போயிருக்கலாம், நினைவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. முதல்ல அது அவர் சொல்றாரு, இது ஒரு பொண்ணுக்கு நடந்ததா? எவ்வளவு பெண்களுக்கு தொடர்ந்து ஒரு கூட்டம் வந்து ஒரு குரூப் ஒரு கேங் வந்து இந்த ஆர்டிஸ்ட்க்கு காணா போச்சுட்டாங்க கடைசியா. அவர் சொல்றாரு இந்த வழக்கு சிபிஐ வழக்கு இன்னும் முடிக்கப்படாம இருக்குது. இவர் போய் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய முதல்ல போய் ஒரு பெண் வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்றாங்க. அவங்க அண்ணன் நேரா போய் யார் யாரெல்லாம் அந்த அக்யூஸ்டோ 50 பேர் இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல பாருங்க இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அதை வழக்க எடுக்காம அவங்க கொடுத்த புகார் கடிதத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அதிமுக நிர்வாகியான பார் நாகராஜனா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறாங்க. எப்படி பார்த்துங்க? அது என்னை வந்து இப்படி ஒருத்தன் வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு ஒரு புகார் கடிதம் கொடுத்தா அந்த கடிதத்தையே எடுத்துட்டு போய் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு சொல்லுங்க கொண்டு போய் அப்போதைய அதிமுகவின் காவல்துறை இதை பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் வெளியில இருந்து அழுத்தங்கள் வந்ததுக்கு அப்புறம் வேற யாரோ 3 பேரை பிடிச்சி கொண்டு வந்து இவங்க தான் அந்த அக்யூஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் பொள்ளாச்சி வழக்குல. அதாவது இந்த ஞானசேகரனை 4 ஹவர்ஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிசிடிவி வச்சு. ஆனால் எஃப்ஐஆர் போட்டாச்சு. இந்த பொள்ளாச்சி விஷயத்துல 12வது நாள் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது, எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த விஷயத்துல நம்ம எடப்பாடி சொல்றாரு, நான்லாம் கண்ணியமா நான் வந்து உடனே சிபிஐக்கு மாத்தி விட்டேனே, அந்த தைரியம் உங்களுக்கு இல்ல? அதையும் முதல்வர் உடச்சு விட்டுருக்காரு. என்னது கோர்ட்டு வந்து விசாரிச்சீங்கன்னா இல்ல இனிமே இதை நீ விசாரிச்சீங்கன்னா சுத்தப்பட்டு வராது, நீ ஃபைல கொடுத்துரு அப்படின்னு புடுங்கி சிபிஐ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே அதிமுக நிர்வாகிகள் அப்படிங்கறத சிபிஐ வெளியே உடைச்சது. இல்ல இது அசிங்கன்னு கூட அவர் தெரியாம இருக்காருங்கிறத வருத்தமா இருக்கு. ஆமா, அதுதான் ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் போகுது அப்படிங்கும் போது அது நம்மளுக்கு அசிங்கங்கிறத கூட தெரியாம இந்த வழக்கை நான் எப்படியே கொடுத்த மாதிரினா உடனே கொடுத்துட்டோம்ல. ஐயா சென்றாய் வெக்கப்படணும் சென்றாய் ஜி இதுக்கு வந்து அசிங்கம் பண்ணும் ஜி அதை போய் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொன்னு போன அதிமுக ஆட்சியில இவனே ஹிஸ்டரி ஷீட் இருப்பா. இவன் யாரும் ஞானசேகரன். சோ அவனுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க அப்பயே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். போன அந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில எத்தனை கன்விக்ஷன் நடந்துச்சு. இல்ல அதை வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல போடுங்க. அவன் வந்து கத்தி இதோட அரெஸ்ட் அப்படி ஜென்டிலா உட்காந்துருக்கேன் பருத்தி வர கார்த்தி மாதிரி. அப்ப நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணாம என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி. கிட்டத்தட்ட அவனுக்கு மேல 10 கேஸ் இருக்கு, ஈஸியா கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கலாம். இது மட்டும் இல்லாம முதல்ல வந்து இன்னொரு கூடுதல் தரவையும் அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களிலும் குறைஞ்சபட்ச 60 நாளைக்குள்ளேயே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது எத்தனை விழுக்காடுனா 86 விழுக்காடு. இப்போ 100 கேஸ் நடக்குன்னா 86 கேஸுக்கு 60 நாளுக்குள்ளேயே குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதுதான் திமுகவோட ஆட்சி. பொள்ளாச்சி மாதிரியான எந்தவித மெத்தனம் போக்கும் இதில் வந்து கடைபிடிக்கல அப்படிங்கிறதே அவர் வந்து குறிப்பிட்டு இதில் சொல்றாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசணும்ல. இன்னொரு வழக்கையும் வந்து மேற்கோள் காட்டி பேசுறாரு. இப்போ சமீபத்தில் வந்த ஜட்ஜ்மெண்ட் அது அந்த ஒரு கல்லூரி மாணவி வந்து காதலிக்கு மறுக்கிறாருன்னு சொல்லி ட்ரெயின் முன்னாடி போய் தள்ளி விட்டாங்க. சைதாப்பேட்டை அந்த வழக்கு அவர் வந்து அந்த வழக்குல கன்விக்ஷன் மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா, அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் திமுக அரசு. உங்களை மாதிரி ஏதாவது நாங்க பண்ணோமா? ஸோ இந்த பொள்ளாச்சி வழக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவு புராணத்தங்கள் வந்ததுக்கு பின்னாடி 12 நாள் கழிச்சு எஃப்ஐஆரை போட்டு அதுலேயும் சிபிஐக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க பூரா அதிமுக காரங்கிற உண்மையே வெளில தெரிஞ்சுது. இந்த லட்சணத்துல தான் இந்த முதல்வர் சாரு ஆட்சி பண்ணாரு. அது மட்டும் இல்ல, இது யார் இந்த சார் இந்த கேள்வி கேட்கறீங்களே, உங்களை நோக்கி கேட்கறது 100 சார் இருக்குது, 100 சார் 1000 சார் இருக்குது. அதிமுகவை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இந்த மாதிரி 100 சார் கொஸ்டின் வச்சிருக்கேன். கேட்கட்டுமா? 10 வருஷம் சார், 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கீங்க, அதனால அவ்வளவு சார்கள் இருக்குது, கேட்டா தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. யார் அந்த சாரு? எடப்பாடி சாரு அப்படின்ட்டாரு முதல்வர். இதுலயும் ஒரு ரைமிங் பிடிச்சிருக்காங்க. ஆமா ஆமாப்பா. இது மட்டும் இல்லாம இல்ல அந்த யார் அந்த சாருங்கிறது ஒரு
எதேச்சா வந்த கொஸ்டின் அதை கோர்ட் எடுத்துருச்சு. கோர்ட்டு கண்டிச்ச பிறகும் திரும்ப திரும்ப எதிர்கட்சியா செயல்படுற இந்த அதிமுக ஏன் இப்படி வந்து ஒரு அவதூறான உப்பு சப்பு இல்லாத எதுக்குமே உதவாத அந்த கருத்தை எதுக்கு பேசுன்னே தெரியல. சம்பந்தம் திரும்ப இன்னொரு வாட்டி அதிமுக போயிட்டு கோர்ட்ல வந்து அறவாங்கினா சரி விட்டுன்னு நினைக்கிறேன். இது உப்பு சப்பு இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி அப்படி கேட்டு இருந்தா ஆணையம் போட்டிருக்காங்க. ரொம்ப கொடூரமான விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க. இது முதல்வர் வந்து பேசப்ப சொல்றாரு, ஒரு சென்சிட்டிவான கேஸ், ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வழக்கு. இதுல போய் யார் அந்த சார்னு பேட்ச மாதிரி வந்து அரசியல் பண்றீங்களே, உங்களுக்கு தான் மண்டையில இருக்கா அப்படிங்கறத டீசெண்டா இருக்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த ஞானசேகரன்றவன் இந்த மாதிரியான ஒரு இழிவான வேலையை செஞ்சுட்டான். அவனை பிடிச்சி உள்ளேயும் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் இல்லை அந்த பெண் வந்து இன்னொரு நபருக்கு வந்து இதே போல் அந்த பெண்ணை இழிவுபடுத்தி இருக்கிறான் அப்படின்னு இல்லாத இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணால் வெளியில் வந்து ஆமாம் இல்லைன்னா அதில் பேச முடியுமா? அந்த பொண்ணுக்கு இன்னும் எவ்வளோ அழுத்தம் வரும்? ஏற்கனவே அந்த சமூகம் என்னவா பார்க்கும்? இவ்வளோ பேசி கொடநாடு வழக்கு என்னாச்சு? எத்தனை வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதை முடிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது இது பண்ண முடிஞ்சா? அந்த சிசிடிவியை மறைச்ச அந்த சார் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்ல திராணி இருக்குதா? எவ்வளோ சார் இருக்குது? அதில் எத்தனை தற்கொலை நடந்துச்சு, எத்தனை கொலைகள் நடந்தது அந்த கொடநாடு கொலை வழக்கில்? அப்புறம் இந்த இங்கே ஒன்று திருநெல்வேலியில் ஒன்று நடந்துச்சு, சாத்தாங்குளத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. அதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னீங்க? யார் அந்த சாரு? எவ்வளோ இருக்குது? 13 பேர் சுட்டு கேவலமா கேட்டிருக்கு கோர்ட்டு. கேவலமா கேட்டிருக்குது. முதலாளிக்கு வந்து அடி பணிஞ்சு போயிருக்கீங்க, முதலாளிகள் ஏவல் நாய்களாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாளிக்காக நடத்தப்பட்ட கொலை இது எப்படி? இதெல்லாம் யாரு சார்? யார் அந்த சார்? இப்ப நீதிமன்றம் வந்து ஒரு பாமக பாலுவை கொட்டி அனுப்பிச்சது இல்லையா? அந்த கேஸையும் வந்து போற போக்குல பாமகவுக்கு ஒரு மிதி. ஆமா, இல்ல இப்படிதான் எதிர்கட்சி வந்து பாமகலாம் பெண்களுக்கு ஆதரவா போராடுறதுன்னா காமெடியா இருக்கு நம்மளுக்கு. உண்மையிலேயே நம்ம வன்னியரசனை கேட்டா அப்படி இல்லை, அதுதான் காமெடி. அது இப்போ பெண்கள்லாம் வந்துங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு போறாங்க, அதால மயங்கி போயிடுறாங்க அப்படின்னு அப்படின்னு பெண் குலத்தை இழிவாக பேசிய பாமக பெண்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறது காமெடியா இருக்கு. ரொம்ப போதா குறைக்கு போய் கோர்ட்ல வர போய் கொட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இது என்ன வழக்குல அரசு செயல்பட்டு இருக்குது. போதா குறைக்கு நீதிமன்றம் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம், அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கிடையில அந்த பெண்ணுக்காக நீங்க நீதி கேட்கற மாதிரியே தெரியலையே. அதை தான் வந்து இன்னைக்கு முதல்வர் மேற்கொள்ளினார். இப்படித்தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, தயவு செஞ்சு இதை அரசியலாக்காதீங்கன்னு. அதுக்கப்புறமும் நீங்க இதையே தான் திரும்பி பண்றீங்க. இதெல்லாம் கூட ஹைலைட் பாயிண்ட் என்ன தெரியுமா? பாஜகலாம் இதை பத்தி, இந்த வழக்கு விஷயத்தை பத்தி பொதுவெளியில பேசுறாங்க. அவரு பாஜகவோட கதையெல்லாம் நான் இந்த சட்டசபையில பேசி சட்டசபையோட மாண்பை கெடுக்கிறேன். அதேதான். ஏன்னா பேசணும்னா வேற வேற பேச வேண்டி வரும். பிரிஜுவல் ரேவனான்னு ஒருத்தர் தான், அவனுக்கு வீடியோ வந்துருக்குது, அவரால வந்து பேச முடியாது, வீடியோ வந்துருக்குது. பிரிஜு பூஷன் சிங்னு ஒருத்தர் அங்க நார்த் இந்தியாவில் ஒரு எம்பி இருந்தான். அவன் மேல 2 மாசமா எஃப்ஐஆர் போடுங்கன்னு 2 மாசமா அந்த வீராங்கனைகள் போராடினாங்க. கேஸே போடல. உண்ணா வழக்கு இருக்குது. வந்து காஷ்மீர்ல ஒரு குழந்தைக்கு வந்து வன்புணர்வு செஞ்ச கும்பலுக்கு ஆதரவாக தேசிய கொடியை பிடித்து சென்ற ஒரு கட்சி பாஜக. சமீபத்தில் நான் சொல்லவா, என்னது, போன நவம்பர் மாதம் 2024 நவம்பர் மாதத்தில் ஐஐடி எங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த வாரணாசி ஐஐடியில் ஒரு கேங் ரேப் நடக்குது. ஓகேவா? அதில் சம்மந்தப்பட்ட 3 பேர் பிஜேபியினுடைய ஐடி செல் நிர்வாகிகள். அவன் ஆர்எஸ்எஸ்லேயும் இருக்கிறவன். இந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும்னா அவங்களை கைது பண்ணணும்னு நவம்பர் மாசத்துலேருந்து போராடி இப்போ ஜனவரி மாதம் தான் அவங்களை கைதே பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வழக்கு பதிவுக்கே 3 மாதம் ஆக்கி இருக்கிறானுங்க பாஜகவில். அதை தாண்டி வேகமாக வழக்குடைய விவரங்களை சொல்லாமல் நம்ம சம்பவங்களை அடிக்கிட்டு போனாலே கிட்டத்தட்ட 7-8 சம்பவம் வந்து எப்பா காஜி பிடிச்சி இந்திய நாட்டின் சபையில் உட்காந்து விட்டுப்பட மாட்டோம். அவ்வளோதான். என்னடா நீ சிவாஜி மாதிரி என்னடா உனக்கு என்னடா இருக்குது? காஜி பிடிச்சி போய் இந்திய நாட்டின் ராணுவத்தை வந்து பாகிஸ்தான் நாட்டு உளவாளிக்கு கொடுத்த கட்சி தானடா நீங்க. அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன் பிரதீப். என்ன இருக்குது உங்களுக்கு? நாட்டின் ராணுவ நாடு என் நாடு என்ன பாரது, அகண்ட பாரத, அந்த பாரத் இந்த பாரத், பாரத நாடே பைந்தமிழ் நாடு. ஜொல்லு ஊத்து மெசேஜுக்குடா, மெசேஜுக்கு போய் ஜொல்லு ஊத்து. அது டிஆர்டிஓவில் ஒரு சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய பிரதீப் குருவில்கருங்க. அவன் என்ன பண்றான், ஒரு பாகிஸ்தானோட ஸ்பை, அவங்க வந்து ஒரு ஃபாக் ஐடியில
ஜஸ்ட் சேட்டுங்க, பாக்கெட்ல சாட் பண்றாங்க. அதுக்காக இருக்கிற எல்லா என்னென்ன உயர்றதுக்கு ஏவுகணைகள் இருக்கிற எல்லாத்தோடைய அப்பேற்பட்ட பேர் போன அந்த அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புல அவங்க இருந்திருக்கிறான். அவன் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருந்திருக்கிறான். ஆர்எஸோட கூட்டங்களை போய் பேசியிருக்கிறான். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த வழக்கை எடுத்து இப்ப விசாரிச்சுட்டு இருக்கிறது ஏடிஎஸ், ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். இதுவே ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுடைய பேரோ இல்ல ஒரு கிறிஸ்தவரோட பேரோ இருந்திருந்தா எவ்வளவு கதை கட்டி இருப்பானுங்க. அண்ணாமலை உடம்பு முழுக்க வாரதான் இருக்கும், வீச்சு வீச்சா இருக்கும், தோலை பிச்சுட்டு வந்துருக்கும், அடிச்சு நெவுத்தெரிஞ்சிருப்பாப்ல. இப்படி ஒரே ஒரு பில்கிஸ் பானு வழக்கு இருக்குல்ல, இந்தியாவின் அவமானம், இந்தியாவின் வந்து குருவரை வந்து பில்கிஸ் பானு வழக்கு தான். அந்த வழக்கை பற்றி இந்தியாவின் பெருமைன்னு நீ கொண்டு போய் இதெல்லாம் சொல்லுங்க வெளியில, ரொம்ப பேஸ்டாக இருக்கும். அமெரிக்கா லண்டன்ல இருக்கீங்களா, இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களாம் போய் சொல்லுங்க, இந்தியாவில் அப்படி ஒரு கேஸ் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை குற்றவாளிகளும் நாங்கள் கொண்டு பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணோம், அப்படிலாம் ஸ்வீட் கொடுத்தோம், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சட்டசபையில் பேச முடியுமா? இதெல்லாம் அவர் சொல்ல முடியாது. அதான் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இந்த பாஜக கட்சியினுடைய வந்து கதைகளை நான் பேசுறேன்னு பேசுனா அது இந்த சட்டசபைக்கு இழிவு. அதாவது இந்த ஒரு சட்டசபைங்கிறது ஒரு எல்லா கட்சிகளோட குறைநிறைகளை பேசுறது தான் அந்த இடம், ஓகேவா? அங்கே வந்து ஒரு கட்சியை நான் பேசவே மாட்டேன்னு ஒருத்தர் வந்து மறுதளிக்கிறார்ல. நான் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா கட்சிகளுமே ஆர்வமாக இருப்பாங்க, குறை சொல்கிறதுக்கு. அதுக்கு கூட நான் அந்த கட்சி இழுக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவு, அதாவது சென்சார் பண்ணி கூட இவங்க கதையெல்லாம் பேச முடியாது, அவ்வளவு நாற்று அடிக்குது அப்படிங்கிறாப்புல. அதாவது அண்ணாமலை கையில் இருக்கிற அந்த பருத்தி சாட்டையை வாங்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு நல்ல சாட்டையா எடுத்து பொலிர்னு அடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காப்புல, யாரா இருந்தாலும் திரும்ப சொல்றேன், யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கப்படும். அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அவர் அதையுமே சொல்லிட்டாரு. நான் வந்து முடிவா சொல்றேன், அவன் வந்து திமுக காரன் கிடையாது, அவர் வந்து திமுக அபிமானியா அப்படின்னா அவர் அமைச்சர் போட்டோ எடுத்திருக்கிறாரு, மற்ற ஆட்களோட போட்டோ இருக்காரு, அவர் அபிமானியா இருந்திருக்கிறாரு, அதுல வந்து பிரச்சனை கிடையாது. அவர் திமுக காரர் கிடையாது, நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதை சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் திமுக காரர்னா இன்னும் ஐடி கார்டு எடுத்து போடுங்க, ஐடி கார்டு எடுத்து போட்டு இங்க பாரு திமுக காரனா இருந்தாதான் என்னப்பா, அவன் தப்பு செஞ்சவன்ப்பா, திமுக அவன் கட்சியில இருந்தா அவன் போய் என்னென்ன தப்பு செஞ்சுருக்கான்னு பார்க்க முடியுமா? அவன் இருக்கும் போது நடவடிக்கை தூக்கி போட்டோமா? அதான் இன்னைக்கு அதிமுக 103 வட்ட செயலில் தப்பு பண்ணிருக்கான். அதான் அவர் கடைசி அவர் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு உட்காந்துட்டாப்புல. இவங்க சும்மா நோண்டிட்டே இருந்தாங்க, திரும்பி எந்திரிச்சு ஆமா அந்த அண்ணா நகர் கேஸ் யாரும் இப்போ கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அண்ணா நகர் கேஸ்ல அண்ணா நகர் கேஸ் வந்து இல்லை இப்போ மூணாப்பானா மணியெல்லாம் வந்து அதிர்ச்சி அளிக்கிறது, இதை குறித்து யாருமே பேசவில்லை அப்படின்னு முடிய உருட்டிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ அதை பேசிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, அண்ணா நகர் கேஸில் இந்த மாதிரி ஒரு 10 வயது சிறுமிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, போய் காவல்துறையில் புகார் கொடுக்க போகிறாங்க, புகார் ஏற்க மறுக்கிறாங்க, பிரச்சனை நடக்குது, ஆஹா காவல்துறை பாருங்க இப்படி செயல்படுது அப்படின்னா அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சிபிஐக்கு அந்த கேஸை எடுக்கல நீங்கள், நான் கேட்குறேன் அந்த கேஸை எடுக்கல. சிபிஐக்கு எதிராக சிபிஐ விசாரணை வேண்டாம் நாங்கள் விசாரிக்கிறோம்னு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் போகிறாங்க. ஆமாம் இதுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை, மாநில காவல்துறை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டு அது கேஸ் போயிட்டு இருக்குது. இவ ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காங்க. அது போதாக்குறைக்கு 103வது வட்ட சுதாகர் அவரை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. இல்ல இந்த யார் அந்த சாரு, இவருதான் அந்த சாரு, இவ்வளவுதான் அந்த சாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது நீ எவனுமே சாட்டை எடுக்கவே இல்லையா? சரி ரைட்டு, இதுக்கு ஏன் யாருமே வரல? இந்த 10 வயது சிறுமிக்கு நடந்துச்சுல, அப்ப யாருமே வந்து பார்க்கலையா? இதை அந்த பெண்ணுக்கு நடந்தது வந்து எந்த அளவுக்கு கொடூரமான விஷயமோ அதே அளவுக்கு இல்லை அதை விட கொடூரமான விஷயம் ஒரு சிறுமிக்கு நடந்தது. அதுல போலீஸ் துணையோட வந்து அச்சுறுத்தி இருக்கிறான். ஏன்னா காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க வச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த பெண் குடும்பத்தாருக்கும் குழந்தையோட குடும்பத்தாருக்கும் இவன் அழுத்தம் கொடுத்துருக்கான். அப்ப யார் இந்த சாரு, எதுக்காக அழுத்தம் கொடுத்தாரு? துணை போவதான் இப்ப கேளு. யோசிச்சு பாருங்க, ஆளுங்கட்சிக்கு இதுன்னு அழுத்தம் அதை பாப்ப ஏன் பண்ண மறுக்குது பாஜக? இல்ல இப்போ ஏன்னா கள்ள கூட்டணி. அதேதான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஏடிஎம்கே எதிர்கட்சியாவே செயல்படல. மற்றவங்களுக்கு என்னத்தை எடுத்து பேசணும்னே, எதிர்கட்சியாக தான் என்னத்தை எடுத்து பேசணும்னே தெரியல. எவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. யூஜிசியில் திருத்தம் கொண்டு வராங்க, ஆளுநர் வந்து தேசிய கீதத்தை அவமதிச்சிருக்கிறாரு, புதிய கல்விக் கொள்கை தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிச்சிருக்கிறாரு, புதிய கல்விக் கொள்கை பற்றி பேசுகிறாங்க. பேசுறதுக்கு எவ்வளோ மேட்டர் இருக்குதுங்க, டங்ஸ்டன் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எதிர்கட்சியாக எடுத்து பேசி மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு மக்களுக்கு வென்று கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு எதிர்கட்சிக்கு இருக்குது.
இதுவும் இருக்குதான். கோர்ட்டே சொல்லிருச்சு, இதுக்கு ஆணையம் போட்டாச்சு, நடவடிக்கை எடுத்த பிறகு ஏன்டா இது இப்படியே போயிட்டு இருக்குன்னு கேக்குது. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது, நாங்களே அதை போட்டு மிதிக்க போறோம், உனக்கு என்ன வேலை? ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, மன்றத்துக்கு போயிடுச்சுன்னா அது சட்டத்திட்ட விட்டுட்டு அடுத்த வேலையை தானே பார்க்கணும். அப்படிதானே? நடவடிக்கை எடுக்காட்டி தானே பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஒன்றியத்தில் வந்து அது டங்ஸ்டன் ஆதரவாக ஒரு பெரிய பேரணி நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு எதிராக இங்க மக்கள் பேரணி நடந்திருக்காங்க. யூஜிசி இந்த திருத்தத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமியோட பதில் என்ன? யூஜிசி திருத்தம் அப்படியா? சரி, அதெல்லாம் வந்து படிச்சவங்க சொல்லுவாங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லைன்னா எங்க அமைச்சர் ஜெயக்குமார் அதை பத்தி ஏதாவது பேசுவாரு, அவருடைய கருத்தை எனக்கு எடுத்துருவாரு. ஸோ இப்படியாக இன்னைக்கு சட்டசபையில நல்ல மொத்தமான சாட்டையை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு பிரிச்சு விட்டுட்டு யார் அந்த சாரு, இவர் தான் அந்த சாரு வந்து முடிச்சு விட்டாரு.